நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 அப்படின்ற ஒரு சீரிஸ் ரன் பண்ணிட்டு வரோம். இதுல இன்னைக்கான நம்ம 10 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். டே 46க்கான 10 கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் வாசிக்கிறேன். ஆன்சர் தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணலாம். இந்தியாவின் மான்செஸ்டர் எதுங்க? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? ராஜ்யசபாவுடைய அலுவலோடி தலைவர் யாரு? மக்களவை லோக்சபா சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது யாரு? வறுமை ஒழிப்பு எந்த 5 ஆண்டு திட்டத்தினுடைய முழக்கம்? இந்தியாவின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை எப்போ வெளியிடப்பட்டது? இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது? நிதி மசோதா எங்க ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தப்படும்? இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எது? தங்க நாற்கரை சாலையினுடைய மொத்த நீளம் எவ்வளவு? ஓகே, பாருங்க டீட்டெயில் ஆன்சர் பார்க்கலாம். இந்தியாவின் மான்செஸ்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் பார்த்தீங்கன்னா கோவை. ஓகேவா? நெசவு இந்த மாதிரி தூள் வந்து செறிஞ்சிருக்கிறதுனால நம்ம இதை மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ராஜ்யசபாவுடைய அலுவல் வழி தலைவர் யார் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர். குடியரசு துணைத் தலைவர். அடுத்து பாருங்க மக்களவை, அதாவது லோக்சபாவுடைய சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது யாரு? மக்களவை எம்பி. ஓகேவா? மக்களவை உறுப்பினர்கள். மக்களவை உறுப்பினர்கள். வறுமை ஒழிப்பு கரிஃபி ஆட்டோவா முழக்கம் இடம்பெற்றுள்ள 5 ஆண்டு திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டம். எந்த 5 ஆண்டு திட்டம்? 5வது 5 ஆண்டு திட்டம். இந்தியாவில் முதலாக மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியான ஆண்டு. இயர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வாஸ் பப்ளிஷ்டு பை 2005. 2005. ஓகேவா? அடுத்து பாருங்க இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது அப்படின்னா பெங்களூர். இந்தியாவுடைய மின்னியல் தலைநகரம் எதுங்க? பெங்களூர். அடுத்து பார்ப்போம் நிதி மசோதா முதல்ல அறிமுகப்படுத்தக்கூடிய அவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை, லோக்சபா. இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எதுங்க? எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. தங்க நாற்கரை சாலை வந்து 5872 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஓகே, பார்ப்போமா? இந்தியாவின் மான்செஸ்டர், ஓகே தப்பா இருக்கும், மும்பை. தென்னிந்தியா மான்செஸ்டர் கோயம்புத்தூர். மாநிலங்களவையினுடைய அலுவல் வழி தலைவர் குடியரசு துணைத் தலைவர். மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க மக்களவை உறுப்பினர்கள். கரிஃபி ஆட்டோவோ எந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னா 5வது 5 ஆண்டு திட்டம். 2001. ஓகேவா? HDI எப்போ வெளியிடப்பட்டது இந்தியாவில்னா 2001. நான் 2005ன்னு சொல்லியிருப்பேன். 2001. ஓகே, அடுத்து பாருங்க 7வது கொஸ்டின் வந்து மின்னியல் தலைநகரம், வறுமை. ஓகே, வேற எதுக்கு பார்த்தோம்? ரைட். மக்களவை லோக்சபா பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 8. நிதி மசோதா எங்க ஃபர்ஸ்ட்னா லோக்சபாவில். மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி ஸ்டேட் பேங்க். 5846 கிலோமீட்டர். தங்க நாற்கரை சாலை வந்து 5846 கிலோமீட்டர். ஒரு சில இதுல 5872 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறது வந்து 5846 கிலோமீட்டர். அது பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ டே 46க்கான ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லியும் வந்து 10 கொஸ்டின் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கோம்.